ரீசெண்டா சோஷியல் வெப்சைட்ல வலம் வந்துட்டு இருக்க ஒரு பிக்சர்னா அது சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல நம்ம ராகவால அரஞ்செடுத்திருக்க போட்டோ ஷூட் தான். காஞ்சனாவோட சீக்வலான கங்கா படத்துல மொட்ட சிவா கெட்ட சிவாங்கிற ஒரு டயலாக் இருந்துச்சு. ஆனா இப்ப அதையே டைட்டிலா வச்சு வேந்தர் மூவிஸ்க்காக நம்ம லாரன்ஸ் ஒரு படம் பண்றாரு. காஞ்சனா சீக்வல்ஸோட சக்சஸ்க்கு அப்புறமா பல டாப் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இவரை படம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இவர் கேட்ட சம்பளத்துல எல்லாருமே ஓடி போக கடைசியா வேந்தர் மூவிஸ் மட்டும்தான் ராகவா லாரன்ஸோட நின்னு 2 படத்தை கமிட் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மொட்ட சிவா கெட்ட சிவா. இந்த படத்துல இவரோட சம்பளம் அண்ட் டைரக்ஷனோட காஸ்டா 14 கோடி கேட்டிருக்காரு. ரீசெண்டா இந்த படத்துக்கு நடந்த பூஜையில இவருக்கு 1 கோடி அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. பொதுவா இவரோட கெட்டப் மாதிரியே படத்தோட ஹீரோயினும் ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபட்டிருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஷ்மி ராய், தாப்சி, நித்யா மேனனுக்கு அடுத்ததா இந்த மொட்ட சிவா கெட்ட சிவால லாரன்ஸோட ஜோடி சேர்ந்திருக்கிறது நம்ம காஜல் அகர்வால். சும்மாவா 2 கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்களே. பூஜையெல்லாம் போட்டு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல சைமல்டேனியஸா நாகா படத்துக்கான ஹீரோயின் தேடுதல் வேட்டையிலும் இருக்காரு. ஒரு உண்மைய சொல்லணும்னா ராகவா லாரன்ஸோட நாகா படத்துல இவருக்கு ஜோடியா ஜோதிகாவை கேட்டிருக்காரு. கதையெல்லாம் கேட்டு ஜோ கூட ஓகே சொல்லியாச்சு. பட் அவங்களோட சம்பளத்தை கேட்டுதான் லாரன்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காரு. இருந்தாலும் நாகா படத்துல ஜோ இருந்தாங்கன்னா படத்தோட எதிர்பார்ப்பே வேற லெவலுக்கு போயிருங்கிறதுக்காக வேந்தர் மூவிஸ்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. தான் வாங்குற ஒவ்வொரு சம்பளத்திலும் மத்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச பல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க லாரன்ஸ் இந்த படங்களோட இன்கம் மூலமா ஒரு பெரிய ப்ராஜெக்டே வச்சிருக்காரு. அதுதான் கலாமின் காலடி சுவடுகள். ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு அது மூலமா 100 டேலண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்க மூலமா பல ஏழைகளை படிக்க வைக்கிறதா இந்த ப்ராஜெக்ட். இந்த பிளானோட சேர்த்தி லாரன்ஸோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் சக்சஸ் ஆக இந்தியா கிளிட்ஸோட ஸ்பெஷல் விஷஸ். ஸ்டேஜில் வாங்கும்போது அப்படியே கொடுத்துன்னு நினச்சேன். ஸோ இந்த பணம் இந்த 1 கோடி ரூபா என்னை வாழ வைக்கிற தெய்வ ரசிகர்களுக்காக கொடுக்க போகிறேன்.